ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லண்டன் பேஸ்டு எம்என்சி கம்பெனியான ஹாக்கின்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் ஹாக்கின்ஸ் வந்து குக்கர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி தான். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியட் அப்போ ரூ. 70,000 உங்களுக்கான சேலரி வந்து தராங்க. ஸோ ட்ரைனிங் இங்கே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப்டர் சேலரி வந்து ரூ. 1,00,000 மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போகுது. எந்த ரோலில் வந்து எடுக்கிறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிற லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 15th ஜான்வரிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு ஹாக்கின்ஸ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி லெவலில் உங்களுக்கு ஜாப் வந்து இப்போ ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ ஹாக்கின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லீடிங் குக்கர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இது. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு இனிஷியலாக வந்து ட்ரைனிங்காக வந்து எடுப்பாங்க. ட்ரைனிங் பீரியட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8,000 12 லட்ச ரூபா வந்து பர் ஆனம்க்கு வந்து சேலரி வந்து வரும். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 70,000 80,000 உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும் ஸ்டார்டிங் சேலரி. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 10,000 14 லட்ச ரூபா உங்களுக்கான ட்ரைனிங் சேலரி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரூ. 1,00,000 மேலே சேலரியே வந்து வரும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹாக்கின்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. அவங்களோட சேல்ஸ் வந்து எவ்வளோ வந்து நடந்திருக்கு, ஸோ கரண்ட் இயரில் வந்து எவ்வளோ நடந்திருக்கு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வந்து அவங்க டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்து பாருங்கள் ஹாக்கின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஆஃபீஸ் வந்து பாருங்கள் ஹெட் ஆஃபீஸே வந்து மும்பையில் தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரிஸுமே வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பாருங்கள் இதில் உங்களுக்கு இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா. அப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமாக வந்து இருக்கும். அப்போ வந்து 18 மாதம் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் அப்போ தான் உங்களுக்கு 70,000 80,000 சேலரி வந்து வரும். அந்த ட்ரைனிங் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கன்ஃபர்மேஷன் ஆகும்போது உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்னுமே ஹையராக வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து உங்களுக்கு ஹை லெவலில் வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய ரோலில் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, இ-காமர்ஸு, ஜேர்னலிசம், ஸோ கண்டென்ட் கிரியேஷனு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸு, டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எங்கே வந்து போஸ்டிங்ஸ் இருக்குன்னா கோயம்புத்தூர், சென்னையில் வந்து இருக்கும். அது வந்து எந்த கேட்டகரிக்குனா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். மீதி இருக்கிற கேட்டகரி இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மும்பையோட ஆஃபீஸாக இருக்கட்டும், மும்பையோட ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேறு லொக்கேஷனில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். நீங்கள் அதுக்குமே வில்லிங்காக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரே ஒரு கேட்டகரிக்கு வந்து சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் சேல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோ மோருங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி சேல்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டவுன்ஸில் வந்து உங்களுக்கான வேரியஸ் ஸ்பாட்ஸில் வந்து உங்களுக்கு இந்தியாவில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூரில் வந்து இருக்கும் உங்களுக்கான போஸ்டிங்ஸு. அதே மாதிரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு குட் நாலேஜ் ஆஃப் தி லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேல்ஸோட டார்கெட்லாம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்சென்டிவ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இயர்லி வந்து பாருங்கள் நீங்கள் 5 lakh per annum வந்து உங்களுக்கான இன்சென்டிவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய இன்சென்டிவ்மே உங்களுக்கு வந்து தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் ரோலில் வந்து ப்ரொமோஷன் இருக்கும். ரீஜனல் சேல்ஸ் மேனேஜராக உங்களுக்கான ப்ரொமோஷன் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை நவுன்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்து போகும். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குக்கே வந்து போகும். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கு லிங்க். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேம்லேருந்து, உங்களோட லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் ஸோ உங்களோட சிட்டியிலேருந்து உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட வாட்ஸ்அப், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் என்னென்ன தெரியும் ப்ரொஃபிஷியன்சியானு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு நல்லா பேச தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளூயண்ட்டாக தெரியும்னா அப்போ ஸ்பீக்கில் வந்து ஃப்ளூயன்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் ரீடில் வந்து ஃப்ளூயன்ட் கொடுங்க. ரைட்டில் வந்து ஃப்ளூயன்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லாங்குவேஜாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவுமே வந்து நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியும்னா, இல்லை ஸ்லைட்லி தெரியும் உங்களுக்கு கொஞ்சமாக தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸோ தேர்ட் லாங்குவேஜாக உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும், ஹிந்தியோ இல்லைனா வந்து உங்களோட ஸோ கன்னடமோ, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு தெரியற லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லேருந்து ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் அதில் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜரு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இருக்குது, இ-காமர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஜேர்னலிசம், இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அந்த நோ மோருங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா
ஸோ மார்க்கெட்டிங்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில குடுத்திருக்கிற மாரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாருங்க ஜாப் லொகேஷன் மும்பை ஆஃபீஸ்ல தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. நெறைய இதில வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை ஆஃபீஸ் அதுக்கப்புறம் ஃபேக்டரி இந்த மாரி குடுத்திருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்ல வந்து சேல்ஸ் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு ஜாப் வந்து இருக்கு. ஒரு நல்ல சேலரில உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும். ஸோ இதில வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவாங்க. ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.